கோபால் கோபால் என்ன இப்படி உட்காந்துருக்க? நான் ஒரு வேலை இல்லைன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது. ஒரு வேலை இருக்கு, போலாமா? என்ன வேலை? சத்தமா பேசி சாப்பிட்றியாண்ணா? என்ன வேலை? என்ன சாப்பிடல, காசு இல்லை கையில் காசு இல்லையா? அப்போ உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன், பிரியாணி வாங்கி தரேன். ஒரு பிரியாணி, ஒரு குவாட்ரு, ஒரு வேஷ்டி சட்டை. டெய்லி தர்றாங்க, ஆனால் சம்பளம் கிடையாது. டெய்லி ஒரு குவாட்ரு, ஒரு பிரியாணி, ஒரு வேஷ்டி சட்டை கொடுப்பாங்க. வரைய போலாம். நான் என்ன சொல்கிறேன் கேளு. நீ வரலையா வரல, என்ன பண்ண வரலையா வரலன்னு கேட்டேன் உனக்கு. ஏன் வரல? சரி, நீ இங்கே சும்மா தானே உட்காந்துருக்க போகிறேன்? சும்மா தான் உட்காந்துருக்க போகிறேன். அதுக்கு அங்கே வந்தீங்கன்னா, நான் சொல்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது. டெய்லி உனக்கு ஒரு குவாட்ரு, ஒரு பிரியாணி, வேட்டி சட்டை யார் கொடுப்பா? நான் தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன்ல. நீ கொடுக்க மாட்டேன் நீ ஏன் சொல்கிற? கொடுப்பாங்க. நீ வர்றியா வரலையா சொல்லு, வர்றியா வரலையா? இல்லை, நீ வா. நீ இங்கே இங்கே உட்காந்து வெட்டியே தானே உட்காந்துருக்க. வற்புறுத்தல் இல்லை, உனக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. வேலை எடுத்து சம்பளம் முடிச்சா வேலைக்கு வரேன். சம்பளம் எல்லாம் வேலைக்கு வந்து அதுதான் உனக்கு ஒரு குவாட்ரு, பிரியாணி, வேட்டி சட்டை தராங்களே. அப்புறம் என்ன? குவாட்ரு பிரியாணி நான் குடிக்க மாட்டேன், எனக்கு குடிப்பழக்கமும் கிடையாது. அதெல்லாம் இனிமேல் குடிச்சு தான் ஆகணும். இப்போ நடக்கிற ஆட்சியெல்லாம் அப்படி தானே இருக்கு. எல்லாருமே குடிக்கணும். 24 மணி நேரம் குடிச்சு சாகணும் தான். நம்ம இப்பெல்லாம் வந்து 24 மணி நேரம் ஒயின் ஷாப் திறந்து வச்சிருக்காங்க. 2026 குடியெல்லாம் ஒழிஞ்சிருச்சு. ஏன் ஒழிஞ்சிருச்சு? விஜய் அரசியலுக்கு வந்தா கடையை மூடிடுவாப்லையா? சரி, அவர் மூடிட்டு போறாரு. அவர் வேணா குடிக்காம பாரு. இதை தடுக்க யாரால முடியாது. நீ என்ன இப்ப நீ கிளம்பி வரியா வரலையா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு கேட்கவே இல்லையா? நான் வரல, நீ போயிட்டு. சரி, நீ வா. நான் உனக்கு ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணி விடுறேன். வா. குவாட்ரு பிரியாணி முட்டை வச்சு வைக்க சொல்றேன். முட்டை வச்சு காசு கிடையாதியா? இங்க எப்பவுமே காசு கிடையாதியா? என்ன வேலைன்னு கேட்க மாட்டியா நீ? நீ சும்மா இருக்கணும், அவ்வளவுதான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தா போதும். ஆமா, பேசிக்கிட்டு இருக்கதான் வேலையே. ஒரு ஓனர் இருக்காருப்பா, அவர் ஃபாரின்ல இருக்காரு. பசங்க 2 பேரு. அவங்க அப்பா வந்து ஃபாரின்ல, பசங்க 2 பேர் ஃபாரின்ல இருக்காங்க. இவருக்கு அப்பா மட்டும் பாண்டிச்சேரியில் இருக்காரு. புரியுது உனக்கு? அவர் கூட ஜாலியாக பேசிட்டு டைம் பாஸ் பண்ணணும். பகல் ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ண, நைட்டில் தூங்கிடுவார். இப்போ அவர் நைட் தூங்கிட்டாரு, நான் எங்கே தூங்க? நீ தூங்கு, அங்கேயே தூங்கு. எங்கே தூங்க? யார் விடுறா? அங்கே விடுவாங்க. விடுங்க. அப்போ இதுதான் வேலையே உனக்கு. ஆனால் அப்போக்கப்ப ஏதாவது டொனேஷன் பண்ணுவியா? ஏதாவது இல்லை, அந்த டொனேஷன் இல்லை. பிளட் டொனேஷனு, கிட்னி டொனேஷனு, இந்த மாதிரி ஏதாச்சும். இப்போ 2 கிட்னி இருக்கும்போது ஒரு கிட்னியை கொடுத்து உதவுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது டொனேஷன் பண்ணுவியா? கேட்கலையே. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. எனக்கே கிட்னி இல்லை, சட்னி தான் இருக்குல்ல. உனக்கே கிட்னி இல்லையா? ஏன் போயிடுச்சுன்னு நீ என்ன சரக்கு அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், அப்புறம் எப்படி கிட்னி போகும்? அதெல்லாம் அடிக்காம கிட்னி போகுதா? சரி, ஓகே. இப்போ என்ன நீ வரமாட்டியா பண்ணி? கொஞ்சம் யோசிச்சு பாரு கோபாலு. உனக்கு இவ்வளவு சலுகை பண்ணி தராங்க. சாப்பாடு, 3 வேளையும் பிரியாணி, 3 வேளையும் குவாட்ரு, ஒரு பேண்ட், ஒரு வேட்டி சட்டை, இதெல்லாம் யார் கொடுப்பா உனக்கு? 3 வேளை கோட்டெல்லாம் வேண்டாம். 3 வேளையும் பிரியாணி எல்லாம் வேண்டாம். வேஸ்ட் சட்டை வேணா வாங்கிட்டு. வேஸ்ட் சட்டை மட்டும் போகும் உனக்கு? அப்போ வர்றியா? ஆனால் வேலை என்னன்னு சொன்னா நீ எதுவும் கோச்சக்கூடாது. என்ன வேலைன்னா ஒன்றும் கிடையாது கோபாலு. நான் என்ன வேலைன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் கூட்டி போகிறது எதுக்குன்னா வந்து, ஒரு அப்பாவுக்கு வந்து 5 பசங்க. அதில் ஒரு பையன் வந்து ஃபாரின் போயிட்டு, வெளியூர் போயிட்டேன். இப்போ அவங்களுக்கு கொல்லி வைக்கணும். அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் கொல்லி வைக்கணும். 4 பேர் தான் இருக்காங்க. 5வது ஆள் ஒரு ஆள் வேணும்ல. அதுதான் உன்னை கூட்டி போயிட்டு அந்த வேட்டி சட்டை வாங்கி கொடுத்து மொட்டை. வெயில் காலம் தானே, இனிமேல் மொட்டை அடிச்சோம்னா வெயில் நல்லா இருக்கும்ல. வெயில் அதெல்லாம் சொல்லாத.
மொத்த முடி வந்து எதுக்கு வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் ஒரு படத்துல வந்துட்டே இருக்கேன், வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அது உனக்கு சொத்து கிடைக்கும்ல, ஏதாவது சொத்து கொடுப்பாங்கல்ல? சொத்தெல்லாம் தேவையில்லை எனக்கு. சொத்து யாருக்கு வேணும்? என் வீட்லயே 40 ஏக்கர் சொத்து இருக்கு. அது வேணும்னு தான் நான் இங்க வந்து இருக்கேன். இல்லையா, முடியீடி வளர்த்து அது ஒழுங்கா அதை தான் கேட்டேன். ஒரு ஆள் பிடிச்சி அந்த கொடுத்தீங்கன்னா உனக்கு அவங்க 20,000 பணம் தரணுங்க. 20,000 30,000 என் வீட்டுல 40 ஏக்கர் இருக்கு. 4 ஏக்கர் 40 ஏக்கர் 150 ஆடு இருக்கு. நான் இருந்தாலும் நான் இங்க வந்து இருக்கேன். என்னோட லட்சியத்துக்காண்டி நான் இங்க வந்து சரி, இருக்கேன். ஓகேப்பா. அவன் கேட்டான், எனக்கு 5 ஒரு ஆள் வேணும் கூட உட்காந்து நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பல. வேற யாரையா கூட்டு போய் என்னையே கூப்பிடுற போ. கோபால கொஞ்சம் மனசு வச்சு பாரா. வேற யாரையா போய் பாரு. நான் போறேன். ஏய் கோபாலு வேஷ்டி சட்டடா. வேஸ்ட் எல்லாம் நான் இல்லை அப்படி இப்போ கோவப்படுறான். சும்மா உட்கார வச்சு இதை மட்டும் முடி எடுத்து விட்டு காசு கொடுப்பாங்க, அதுக்கு இவ்வளோ பொருள் தரேன்னு சொல்கிறாங்க. அதை போய் நீ வேணாம்னு சொல்லிட்டு போறிய. யோசிச்சு பாரு கோபாலு. அதெல்லாம் வேணாம் எனக்கு. கொஞ்சம் அப்புறம் நான் போனதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ஃபீல் பண்ண மாட்டேன், பிரியாணி பண்ண மாட்டேன். நீ போயிட்டு அதுக்கு மேலே ஓவருப்பா போ. வந்தியன்னா ஒரு மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு வேட்டி சட்டை வாங்கி தருவேன், பிரியாணி வாங்கி தருவேன், ஒரு கோட்டை வாங்கி தருவேன். ஹோட்டலாம் முடிக்க மாட்டேன், நல்லா பிடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். ஆனால் ஒன்று பார்த்தா பயங்கர குடிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா அப்படி என்ன பார்க்க தெரியாது. சரி போயிட்டு. சரி, ஓகே. வந்தால் வரான்னா போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போ.